வணக்கம் மக்களே. இப்போ நம்ம ஈஸ்ட் தாம்பரத்தில் வெங்கம்பாக்கத்தில் தான் ஒரு 3 BHK வில்லா ஒன்று பார்க்க வந்திருக்கோம். இது மொத்தம் 3 வீடு. 3ல் நடுவில் இருக்கிற வீடு சோல்ட் அவுட் ஆயாச்சு. முதல் வீடும் கடைசி வீடும் தான் இப்போது சேல்ஸுக்கு இருக்குது. சரௌண்டட் ஃபுல்லி ஹவுஸ் தான். நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா, ப்ரைம் லொக்கேஷன், சிமெண்ட் ரோடு தான் போட்டிருக்கிறாங்க. வாசலில் வந்து ஒரு 24 ஃபீட் ரோடு, பக்கத்துலேயே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. இங்கேருந்து ஒரு 750 மீட்டர்ஸ்லேயே, அதாவது 750 மீட்டர்ஸில் வேளச்சேரி பெருங்குளத்தூர் 100 ஃபீட் ரோடு இருக்குதுங்க. அதேமாரி ஒரு 500 மீட்டர்லேயே ஜியான் ஸ்கூல் இருக்குது. நடந்து போயே படிச்சுட்டு வரலாம், அந்த மாதிரி தூரம் தான். 15 மினிட்ஸில் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. 2.5 கிலோமீட்டரில் பாரத் யூனிவர்சிட்டி இருக்குது. வாசலில் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், அதாவது ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி எல்லாமே பண்ணி வச்சுருக்குறாங்க. ஃப்ரண்ட்டு நல்ல ஒரு எலவேஷன், நல்லா அழகாக இருக்குது. சேஃப்டி கேட் போட்டிருக்குறாங்க. உள்ளே வந்து திறந்த உடனே இது ஒரு மாடல் ஹவுஸ் தான். இது சேல்ஸுக்கு இருக்கானா 2 கவர்டு கார் பார்க்கிங், நல்லா பெருசாக இருக்குது. இங்கே ஒரு சிட் அவுட்டு கொடுத்துருக்குறாங்க. செப்டிக் டேங்க்கு எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. இந்த பக்கம் வந்து செட் பேக் கொடுத்துருக்குறாங்க. இந்த 2 வீட்டுக்கும் இந்த சன்ஷேடு தான் பார்டர்லாம் அவங்க அந்த பவுண்ட்ரிலாம் போட்டு கொடுத்துருவாங்க. அதுக்காக காம்பவுண்டு போட மாட்டாங்க. ஏன்னா காம்பவுண்டு போட்டுட்டா ஏதாவது ப்ளம்பிங் ஒர்க்லாம் பண்ணுறது சிரமங்கிறதுனால காம்பவுண்டு போட மாட்டாங்க. பவுண்ட்ரி லைன் அவங்க மெஷர் பண்ணி கொடுத்துருவாங்க. 2 பக்கமே நடந்து போகலாம். 2 வீட்டுக்காரங்களும், மொத்தம் 3 வீட்டுக்காரங்களுமே நடந்து போயிட்டு வரலாம் சுற்றி. சரௌண்டட் ஃபுல்லி ஹவுஸ் தான். நல்லா வளர்ந்துட்டு வரக்கூடிய ஏரியா தான். இது வந்து பிளாட் ஏரியா 1000 ஸ்கொயர் ஃபீட்டு, பில்டப் ஏரியா வந்து 1700 ஸ்கொயர் ஃபீட்டு. நார்த் ஃபேஸிங் இது வீடு. ஃப்ரண்ட்டில் 24 ஃபீட் ரோடு, சிமெண்ட் ரோடு. இந்த சைடில் மட்டும் கொஞ்சம் சிரமப்பட்டு போகிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் கஷ்டப்பட்டு போகிற மாதிரி இருக்குது. மற்றபடி போகலாம். ஏதாவது ப்ளம்பிங் ஒர்க்லாம் இருந்ததுனாலும் தாராளமாக போக முடியும். இதுதான் அது ஃப்ரண்ட்டு, செட்பேக்கோடைய ஃப்ரண்ட்டு. இந்த பக்கம் ஒரு டேப் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அப்படியே அந்த தண்ணி வந்து வெளியேற மாதிரி இந்த பக்கம் வடிகால் கொடுத்துருக்குறாங்க. இப்படியே வெளியே போயிடும் அந்த ட்ரைனேஜுக்கு. ஃப்ரண்ட் டைல்ஸ்லாம் ரொம்ப அழகாக கொடுத்துருக்குறாங்க. வாசலில் அதே மாதிரி அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து கிரானைட்டில் கொடுத்துருக்குறாங்க. 3 ஃபேஸ் EB. ஃப்ரண்ட்டில் ஒரு சேஃப்டி கிரில்லு, ஃபஸ்ட் குவாலிட்டி டீக் வுட் தான் மெயின் டோர் கொடுத்துருக்குறாங்க. நல்ல பெரிய ஒரு ஹாலு. உள்ளே நுழைஞ்ச உடனே ரெண்டுக்கு 4ங்கிற மாதிரி மார்பிள் டைப்பில் வந்து டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. பெயிண்டிங் எல்லாமே ஏஷியன் பெயிண்ட்ஸ் தாங்க. கீழே வந்து ஒரு பெட்ரூமு, மேலே 2 பெட்ரூமு. ஒயர்ஸ் எல்லாமே ஆர்பிட்டு FRLS தான் கொடுத்துருக்குறாங்க. இது பெட்ரூமு. விண்டோஸ் வந்து ஃப்ரெஞ்ச் டைப்பில் கொடுத்துருக்குறாங்க. UPVC டோர்ஸ் தாங்க இது எல்லாமே. அதேமாதிரி இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குற மாதிரி உங்களுக்கு செல்ஃப் எல்லாம் கொடுத்துருவாங்க. இது ஒரு செமி ஃபர்னிஷ்டுங்க. இது பாத்ரூம் டோர் வந்து WPCங்க. அதுமாதிரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஜாகுவார் தான் கொடுத்துருக்குறாங்க. .
அதுமாதிரி ஃப்ரண்ட்டில் சுவிட்ச் பாக்ஸு மெட்டல் பாக்ஸ் எல்லாமே ஆங்கர் ரோமாவில் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து கிச்சனு. இதுலேயுமே மாடுலர் கிச்சன் மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. எல்லாமே அவங்களே இப்போ நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ இது எல்லாமே வந்துடும். 3 வீட்லேயுமே வந்துடும். மேலே செல்ஃபு டோரு எல்லாமே அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. இதெல்லாமே மேடை எல்லாமே வந்து கிரானைட் போட்டு கொடுத்துருவாங்க. சிங்க் எல்லாம் எஸ்எஸ்ல போட்டு கொடுத்துருவாங்க. மேலே ஸ்டேர் கேஸ்க்கு வந்து கிரானைட்டு தான். ரெயிலிங் ஹேண்ட் ரெயிலிங் வந்து எஸ்எஸ்ல கொடுத்துருக்குறாங்க. மேலே வந்த உடனே லெஃப்ட் சைடு ஒரு விண்டோ காத்தோட்டத்துக்கு. இதுவுமே நல்ல பெரிய ஹால் தான். மேலே வந்த உடனே லெஃப்ட் சைடு கொடுத்த மாதிரி ரைட் சைடும் விண்டோ கொடுத்துருக்குறாங்க. மேலே வந்த உடனே மேலே வந்து 2 பெட்ரூம் கொடுத்துருக்குறாங்க. இந்த 2 பெட்ரூம்லேயுமே வந்து அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்குறாங்க. கீழே வந்து காமன் ரெஸ்ட் ரூம் தான். 3 ரெஸ்ட் ரூமே வந்து வெஸ்டர்ன் டைப் தான். இது ஃபர்ஸ்ட் பெட்ரூம் வந்துருக்குறோம். இங்கே ஒரு வார்ட்ரோப் கொடுத்துருக்குறாங்க. சானிட்டரி வேர் எல்லாமே ஹிண்ட் வேர் தான் கொடுத்துருக்குறாங்க. இதோடைய ப்ரைஸ் வந்து 1,20 lakhsங்க. 1,20,00,000. வேணுங்கிறவங்க வாங்க, சின்னதாக ஏதாவது நெகோஷியேட் பண்ணி நம்ம வாங்கி கொடுக்கலாம். இது அடுத்த பெட்ரூமு. இங்கேயும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த செல்ஃபு வார்ட்ரோப் எல்லாமே வந்துடும். இங்கே வேளச்சேரி பெருங்கலத்தூர் ரோடெலாம் வந்து குயிக்காக வேலை நடந்துகிட்டு இருக்குதுங்க. அநேகமாக ஒரு 1 or 2 இயர்ஸில் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். ஓப்பனே பண்ணிவிடுவாங்க. அப்போல்லாம் வந்து இந்த ப்ரைஸ் எல்லாம் இங்கே கிடைக்கவே கிடைக்காது. ஈஸ்ட் தாம்பரம் அதிகப்படியாக இப்போ வந்து உச்சத்தில் இருக்குது வளர்ச்சியில். பல பேரும் ஃபோன் பண்ணி கேட்டதுனால தான் நான் இந்த பக்கம் வெங்கம்பாக்கம் சைடு ஒன்று கவர் பண்ணி போடுறேன். நிறைய பேர் வெங்கம்பாக்கத்துக்கு கேட்டுட்ருக்கீங்க. இந்த பக்கம் வந்துட்டால் நல்ல ஒரு ஃப்ரண்ட் எலிவேஷன் கிடைக்கும். இது ஒரு பால்கனி, ஃப்ரண்ட் பால்கனி. டிஸ்டன்ஸ் பார்த்துக்கோங்க. இது வந்து அப்படியே போனால் ஓப்பன் டெரஸ் போயிடலாம். ரைட் சைடு ஒரு விண்டோ கொடுத்துருக்குறாங்க. இந்த பக்கம் சேஃப்டிக்கு ஒரு கிரில் கொடுத்துருக்குறாங்க. டோரும் கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்து கூலிங் டைல்ஸ் தான். அதே மாதிரி ஒயிட் சிமெண்ட்லாம் போடலங்க, எபாக்சி தான் போட்டிருக்குறாங்க. தண்ணி போகிறதுக்கெலாம் நல்லா வசதி பண்ணி கொடுத்துருக்குறாங்க. துணி காய போடுறதுக்கு கொடி, டேபு, ஏதாவது துணி கிணி மேலே துவைக்கணும் அப்படின்னா துணி காய போடுறதுக்கு எல்லாமே எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இந்த ஏணி வழியாக மேலே
டேங்க்கு போகிற மாதிரி பண்ணி வச்சுருக்குறாங்க. சுற்றி ஒரு 360 டிகிரியில் பார்த்துட்டு இருக்குங்க ஏரியாவெலாம். இதில் மொத்தம் 2 வீடு இருக்குங்க சேல்ஸுக்கு. சுற்றி எல்லா வசதியும் இருக்குது உங்களுக்கு. ஸ்கூல்ஸு, காலேஜு, அதேமாதிரி ஷாப்பிங் மால்ஸு எல்லாமே இருக்குது. அப்படியே இந்த ஏரியா சும்மா எப்படி போகிறது, இந்த ஏரியா எப்படி இருக்குன்றதை பார்த்துருவோம். வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். சின்னதாக நெகோஷியேட் பண்ணி வாங்கி தரலாம். 1,20,00,000 இதோடைய பட்ஜெட்டு. டிடிசிபி அப்ரூவ்டுங்க. இந்த பிட்டு மட்டும் கொஞ்சம் மண் ரோடு மாதிரி இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி ஃபுல்லாக காங்கிரீட் ரோடுங்க தான். வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.